எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சீஃப் கெஸ்ட் நடராஜன் சார் அவர்கள், திரு டாக்டர் வி ஃப்ராங்க் ரத்னகுமார் சார் அவர்கள், திரு ஜே அரவிந்தன் அவர்கள், திரு பிரின்சிபல் நிர்மல் சார் அவர்கள் மற்றும் ப்ரொஃபஸர் ஜெயபால் சார் அவர்கள், இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய காலை வணக்கம். ஆக்சுவலாக வரும்போதே பார்த்தீங்கன்னா ரஜினி சாங்கு, கமல் சாங்லாம் போட்டாங்க. என்னடா ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு, ஒருவேளை இவங்க 2 பேர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த 2 பேரோட சாங்ஸ் போட்டாங்களா அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாமே வந்து அந்த ரொம்ப லோ லெவல்லேருந்து அந்த மோட்டிவேஷனலாக இருக்கிற மியூசிக்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா, என் வாழ்க்கையில் நான் ஒரு சாங் வந்து அந்த பாட்டு பார்த்து தானே நம்ம லைக் வாழ்க்கையே இருக்கு. ஸோ மிஸ்டர் பாரத்ல என்னம்மா சௌக்கியமா அப்படின்னு அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா? சத்யராஜும் ரஜினிகாந்தும் பாடிப்பாங்க. அந்த சாங் சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். நான் அந்த பாட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து பயங்கரமா ஒரு அதே மாதிரி நான் எங்க அப்பாவை வந்து என்னம்மா சௌக்கியமான்னு கேட்கணும்னு நான் அந்த வயசுல ஸ்கூல் டைம்ல இருக்கும் போது நான் நினைச்சேன். நீங்க பிலீவ் பண்ணீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. நான் 10th படிக்கும் போது எங்க ஸ்கூல் ஃபீஸே எனக்கு 6 months 1 year மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அவ்வளோ கேப் தான் எனக்கு பே பண்ணுவாங்க. நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமே அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறேன். ஸோ மாசத்துல 10 நாள் கிளாஸ்க்கு வெளியே நின்று தான் நான் கிளாஸ் கவனிக்கிற நிலைமை. அதனால எங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க, எங்க அம்மாவுக்கு 5 குழந்தைங்க. எங்க அப்பாவோட சப்போர்ட் அவ்வளோவா கிடையாது. ஸோ அடிக்கடி போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்போம். இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்போம். ஆனால் அவர் ரொம்ப எப்போனால தான் ஹெல்ப் பண்ணுவார், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 10th படிக்கும்போது இந்த மாதிரி சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டை ஆகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், உனக்கு திமிரை வந்து இப்படியே நான் சொன்னேன், உனக்கு திமிரை வந்து உன்னோட பணத்தினால நீ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த நாள் நான் கட்டில் மேல நின்று ஓரம் பண்ணிட்டு பெல்ட்ல அடிக்கிறாரு, நான் நின்று சொல்றேன், நீ இந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில எவ்வளவு ஆன் பண்ணியோ அதை நான் ஒரே வருஷத்துல ஆன் பண்ணி உனக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன்னு சேலஞ்ச் விட்டேன். 10th படிச்சிருந்தான். நான் யார் பத்தியும் தப்பா சொல்றதுக்கு விருப்பப்படல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிட்டத்தட்ட 1500 ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டேஜஸ்னால நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்ட் நான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா பற்றி இவ்வளோ என்னை பற்றி ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் எங்கேயும் ஷேர் பண்ணதில்லை, எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. அம்மா வந்து சத்துணவுல ஆயமா வேலை செஞ்சாங்க. 5 குழந்தைங்களை காப்பாற்றின 1 ரூபா சம்பளம். எங்க 3 பேரையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போடுறாங்க. எங்க அக்கா தான் கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதனால வெளியே நிற்க வைக்கும் போதெல்லாம் நான் வந்து நமக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை லைஃப்ல, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப விரக்தி. நான் த்ரூ அவுட் மை சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு விரக்தி தான், ஒரு பிலாசபிக்கல் தான். கடவுளை திட்டுவேன், கடவுள் நீ ஒருத்தன் பார்த்தா எப்படி இருக்கான், நான் பார்த்தா எப்படி இருக்கேன், நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லை, கடவுள் நீ இருக்கிறியா அப்படின்லாம் நான் வந்து எவ்வளோ நான் திட்டிருக்கேன். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பிறக்கிறோம், எல்லாருமே இறக்குறோம். ஆனா எல்லாருமே ஒரு தேடல் எதுக்கு இருக்கோம்னா ரெகக்னிஷன். நம்மளை பத்தி 4 பேர் நல்லதா பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி என்னை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்காது, என் கிளாஸ்ல போய் உட்காந்து ஃபுட்டு ஷேர் பண்ண முடியாது,
ஏன்னா பழைய சாப்பாடை எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ நான் உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா ஃபுட்டு கெட்டு போயிருக்கோம். நான் அந்த கெட்டு போன ஃபுட்டை வச்சுட்டு நான் 4 பேருக்கு மத்தியில் உட்காந்து அந்த ஃபுட்டை சாப்பிட முடியாது. மற்றவங்க கிட்ட இருந்து கெட்டு போச்சுன்னு கேட்கவும் முடியாது. நான் என்னுடைய கௌரவத்தையும் காப்பாற்றி ஆகணும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நான் மட்டும்தான் புவர் ஃபேமிலியிலேருந்து போகிறேன். ஸோ அதனால் அங்கே என்னோட கௌரவத்தை எப்படி காப்பாற்றுவேன்? செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை எப்படி காப்பாற்றுவேன்? ஃபுட்டு வந்து எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு போய் கிளாஸ்ல போய் உட்காந்துருவேன். அப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கோவம். யார் மேல கோவம் வரும்னா எங்க அப்பா மேல கோவம் வரும், இந்த சொசைட்டி மேல கோவம் வரும், கடவுள் மேல கோவம் வரும். எங்க அம்மா ஒவ்வொரு மாசமும் வந்து எங்களோட கரஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து என் பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாதீங்க சார், கிளாஸ்க்கு வெளியே நிற்க வைக்காதீங்க சார், நான் எப்படின்னா ஃபீஸ் பே பண்ணிடுவேன் சார்ன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளை பெத்த தாய் இந்த மாதிரி நமக்காக கெஞ்சுறாங்களே, தலை குனிறாங்களேன்ற ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு விரக்தி, ஒரு கோபம், அந்த மாதிரி ரொம்ப ஆத்திரம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆங்கர். அப்போ ஒவ்வொரு முறை எங்க அம்மாவை நான் பார்க்கும்போதும் என்னைக்கு நான் ஒரு நாள் எங்க அம்மாவை இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் தலை நிமிர வைக்கணும்டா அப்படின்னு எனக்குள்ள நான் சொல்லிட்டேன். எங்க அம்மாவை நான் தலை நிமிர வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டே 10th படிக்கும் போது என் ட்ரெஸ் இங்கே வந்து 7th-லயோ 8th-லயோ எடுத்த யூனிஃபார்ம். இங்கே இருந்து தான் என்னுடைய அந்த கஃபே ஸ்டார்ட் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிழிஞ்சிருக்கும். அப்போ அடலசன்ட் ஏஜ், கிளாஸ் கேர்ள்ஸ் பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பண்றது, வேற ஷர்ட் இல்லை, ஷர்ட்டை சுருட்டி இந்த இங்கே சுருட்டி போட்டுப்பேன். மற்றவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நான் மற்றவங்களுக்கு எப்படி போஸ்ட் பண்ணுவேன்னா, நான் வீரன்டா, தமிழன்டா அப்படின்னு. ஆனா உள்ளதான் தெரியும் கிழிஞ்சிருக்கிறதுனால அப்படி ரோல் பண்ணேன். ஸோ நான் பாசிட்டிவா நினைச்சுப்பேன். சரி நம்ம ரோல் பண்றோம், ரோல் பண்ணா அப்படி நினைச்சுப்பேன். 10th வரைக்கும் எங்க வீட்டுல கரண்ட் கிடையாது. ஆனா கரண்ட் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும், புக்கும் தெரியும். ஆனா கரண்ட் இல்லாத எனக்கு, கெரோசின் விளக்குல படிக்கிற எனக்கு புக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் பாசிட்டிவா எடுத்துப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் என்னை மோட்டிவேட் பண்ணி 12th பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எழுந்துக்கவே முடியாது. காலையில 7 மணி தான் இருந்துப்பேன். ஏன்னா உடம்பு சக்தி இருக்காது. நான் என்ன பண்ண, ஒரு நாளைக்கு வந்து 10 வார்த்தைக்கு மேல பேசக்கூடாது முடிவு பண்ணி 10 வார்த்தைக்கு மேல பேச மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் விளையாட மாட்டேன். அப்போ கொஞ்சம் எனர்ஜி சேவ் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு எனர்ஜி போகல. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் எழுந்துக்க முடியல அப்படின்னு பார்த்தா, நல்லா பாய் தலைக்காணி பெட்ஷீட்லாம் போட்டு தூங்குறோம் அப்படின்னு. எங்க அம்மா எனக்காக ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது வெறும் தண்ணி குடிச்சு தூங்கியிருக்காங்க. அதுல இருந்து நான் என்ன பண்றது, நான் யோசிச்சு எங்க அம்மாக்காக நான் எப்படின்னா வந்து படிச்சு நல்ல வேலைக்கு போகணுன்றதா என்னோட ஒரே குறிக்கோள். அந்த ஸ்கூல் டைம்ல வேலைக்கு போகணுன்றதுதான் என்னோட ஒரே குறிக்கோள். அந்த முதல் சம்பளம் வாங்கி எங்க அம்மா கையில கொடுக்கணுன்றதுதான் ஒரே குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் இல்லை. அதனால என்ன பண்ண, வெறும் தரையில படுக்க ஆரம்பிச்சேன். அந்த தரையில படுக்கும்போது குளிர்ல எழுந்துப்பேன். நைட் 12 மணிக்கு எழுந்து காலையில 7 மணி வரைக்கும் படிப்பேன். எங்க அம்மா எனக்காக உணவை தியாகம் பண்றாங்கன்னா, எங்க அம்மாக்காக தூக்கத்தை தான் தியாகம் பண்றேன். உணவோட தூக்கத்தை கம்பேர் பண்ண ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மோட்டிவேட் பண்றேன். இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் பிட்ஸ்ல போய் படித்தேன். அங்கே போய் படித்தா அதை விட சேலஞ்சஸ், ஏன்னா இன்னும் டாப் பீப்புள் படிப்பாங்க. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி படித்து அதோட இன்ஜினியரிங்கில் ஃபைனல் இயர் இருக்கும் போது தான் பீகாரில் ட்ரைனிங் போகும்போது 30 crore people, Indian people are below poverty line. அவங்க வீட்டில் போய் தூங்கும் போது வெறும் வயதோட தூங்குறாங்கன்னும் போது ஒரு பேப்பர் ரிப்போர்ட் படித்தேன். அந்த பேப்பர் ரிப்போர்ட் தான் என்னுடைய பிஸ்னஸ் கனவுக்கு வச்சுட்டது. நம்ம படிச்சு நம்ம நல்லா இருப்போம், நம்ம அம்மா நல்லா இருப்பாங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா நம்ம அம்மா மாதிரி இவ்வளோ கோடி பேர் அவங்க பசங்க வச்சு கஷ்டப்படுறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? எங்க அம்மா எனக்காக தியாகம் பண்ணும்போது நம்ம ஏன் இந்த சொசைட்டிக்காக
தியாகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆணித்தரமான எண்ணம் எனக்கு அப்போ இருந்தது. கேட் எக்ஸாம் 3 வாட்டி எழுதினேன். 3rd டைம் எல்லா ஐஎம்ஸும் கிளியர் பண்ணேன். அங்கே போனேன், ஜாப் கிடைச்சிது. கேட் எக்ஸாம் ஐஎம் எழுதி ஜாப்னா 3 ஜாப்ஸ் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மினிமம். அங்கே படிக்கிற ஒருத்தருக்கும் 1 crore salary அப்ராட் போனால் இந்தியாவில் ஸ்டார்டிங்கே 25 lakhs per year இந்தியாவில் கிடைக்கும். எனக்கும் கிடைச்சிது. ஆனால் நான் என்ன சொன்னேன், என்னை தவிர்த்து அந்த பேட்ச்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வெல் டு டூ ஃபேமிலிஸ்லேருந்து வந்தவங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஜாப் தான் வேணும்னு ஜாப் போனாங்க. என்கிட்ட அந்த டைம் ஒரே ஒரு குடிசை வீடு மட்டும்தான் இருந்தது எங்கள் ஃபேமிலிக்கு. பேங்க் பேலன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. கையில் 2000 தான் இருந்தது. நான் ஜாப் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா மந்த்லி எனக்கு அப்பயே 3 lakhs இந்தியாவில் கிடச்சிருக்கும். வெளிநாடு போயிருந்தா மந்த்லி எனக்கு 9 lakhs 8 lakhs கிடச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் மற்றவங்களுக்காக என் நாட்டில் இருக்க என்ன மாதிரி பட்னி இருக்கு, ஏன்னா பட்னியை நான் நேரில் அனுபவிச்சதுனால அவங்களுக்காக நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு 2000 ரூபாய் வச்சு ஃபுட் கிங் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். இந்தியாவில் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ட்ரெண்ட் 2006ல நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஆரம்பிச்சேன். நான் பெருமையா சொல்லிக்கிறேன், யார் பெரிய பெரிய கோடீஸ்வரோட பசங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஆகல. When I started in 2006, there were like at least 100 newspapers and TV channels which reported சென்னையில ஸ்லம்ல இட்லி வித்த பையன் இன்னைக்கு வந்து ஃபுட் கிங் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான், அவங்க அம்மா இட்லி கடையை வச்சு காப்பாற்றி இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு நேஷனல் எல்லா பேப்பர்ஸ்லையும் ஃப்ரண்ட் பேஜ்லாம் ஹாஃப் பேஜ் ஆர்டிக்கல் போட்டாங்க. எந்த ஒரு ஐஏஎம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது வரைக்கும் அந்த ஆர்டிக்கல் போடுறது. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மா ஒரு நாள் நான் கண்டிப்பாக தலை நிமிர் வைப்பேன்னு. சென்னையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு அஹமதாபாத்தில் டிக்கெட் புக் பண்ணி ஆடியன்ஸில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் என்னுடைய கம்பெனி இனாகிரேஷன். யார் யார் இருந்தாங்கன்னா ஐஎம் அஹமதாபாதோட டைரக்டர், இந்தியாவில் இருக்க நம்பர் 1 மேனேஜ்மெண்ட் காலேஜோட டைரக்டர். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி சார், யார் எக்ஸ் சேர்மன் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார். அவரை வந்து இனாகிரேட் பண்ணும் போது பேசுறார், வண்டர்ஃபுல் சார் பாபு ஸ்டார்டட் ஐஎம் அஹமதாபாத்ல இந்த மாதிரி இந்த கேம்பஸ் நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்களான்னா சார் 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 நான் 2 நிமிஷம் பேசுறேன் அப்படின்ட்டு எனக்கு கொடுத்தாங்க. சார் நான் பிட்ஸ் பிளானிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பொலாரிஸ்ல 2 years வேலை செஞ்ச கேண்டிடேட்டாக இருக்கலாம், ஆனால் என்னோட இது வந்து 1% தான். மீதி 99% நான் இந்தியாவிலே இருக்க பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜில் நின்று இங்கே 100 மீடியாவுக்கு முன்னாடி பேசுகிறேன்னா எங்கள் அம்மா ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரச்சனை அவங்க உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மாவை முன்னாடி வர வச்சு எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இன்னைக்கு எங்கள் அம்மா பல அவார்ட்ஸ், லாஸ்ட் March 8 விமென்ஸ் டே அன்னைக்கு கூட அவார்ட் வாங்கினாங்க. நான் இந்தியா டெவலப் ஆகும் அப்படிதான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். இந்தியா டெவலப் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப் ஆகும் இல்லையா? நம்ம எல்லாருமே டெவலப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா டெவலப் ஆக போகுது. ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் சிச்சுவேஷன்ல நம்ம வேலைக்கு போனா எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும்? 20,000 ஒரு மந்த்துக்கு 20,000 ரூபாய் கிடைக்குமா? ஒரு மாசத்துக்கு. வருஷத்துக்கு எவ்வளோ? காமர்ஸ் தானே? 2.5 lakhs. ஒரு 20 வயசுல நீங்க வேலை, 21 வயசுல வேலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 80 வயசு வரைக்கும் வேலை செய்வீங்களா? எவ்வளவு வரைக்கும் வேலை செய்வீங்க? 60. கவர்மெண்ட்ல 60 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சொல்லிட்டாங்க. 60க்கு மேல வேலை செய்ய மாட்டோம், 60 தான். முடிஞ்சா அதுக்கு முன்னாடி 10 வருஷமே 50 40 ரிட்டையர்மெண்ட் ஆகும். ஆனா 60க்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டோம்.
60 வச்சுக்கோ. ஸோ 20ல இருந்து 60 எவ்வளோ வருஷம்? 40 வருஷம். 40 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 40 வருஷத்துக்கு எவ்வளோ? எவ்வளோ? காமர்ஸ் தானே? எவ்வளோ? 1 crore 20 lakhs. அதுல ஒரு 20% டாக்ஸ் போடுங்க. எவ்வளோ? 1 crore 20 lakhsல 20% எவ்வளோ? 24 lakhs. அப்போ 96 lakhs பேலன்ஸ் இருக்கு. 24 lakhs கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டோம்னா 96 lakhs இருக்கு. 3 லட்ச ரூபா earn பண்ணா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம்? அதை விட அதிகமா செலவு பண்ணுவோம், அதுதான் விஷயம். இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவோமா? 2 into 40 வருஷம் எவ்வளோ? 80 lakhs. 96 minus 80 lakhs 16. இந்த 2 lakhs செலவு பண்றது எதுல செலவு பண்ணுவோம்? Dress, மொபைல், சாப்பிடுறது, போன் ரீசார்ஜ் பண்றது, இதுல தான். போன் இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணா 40 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும்? ரீசார்ஜ் இவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னா அவார்டு கொடுப்பாங்களா? இல்லைன்னா சர்டிபிகேட் கொடுப்பாங்களா? இல்ல. Dress இன்னைக்கு போடுறோம், 40 வருஷம் கழிச்சு அந்த Dress என்ன இருக்குமா? இருக்காது. சாப்பிடுறோம், 40 வருஷம் கழிச்சு அந்த சாப்பாடு இருக்குமா? இருக்காது. சோ நெட் டு நெட் உங்க கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 16 லட்சம். இந்த 16 லட்சத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியும்? நம்ம ஆச்சாரியா இன்ஸ்டிடியூட் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் வாங்க முடியுமா? ஒரு கிரவுண்ட் வாங்கினாங்க சார் 20 half ground. half ground நான் பாத்தீங்கன்னா இந்த ஹால்ல half இல்ல 1/3 தான். இந்த ஹால்ல 1/3 ஆச்சாரியா கேம்பஸ்லயே பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இந்த half ground. இதுக்காக எவ்வளவு வருஷம் நம்ம எழுதுகிறோம், எவ்வளவு வருஷம் மூச்சு விடுறோம், எவ்வளவு வருஷம் குளிக்கிறோம், எத்தனை வேலை சாப்பிடுறோம், இதெல்லாம் அவசியமா? இதுதான் நம்ம பொட்டென்ஷியலா? இதுக்காக தான் இத்தனை நாள் நம்ம காலேஜ், ஸ்கூலு, வேலைக்கு போறோமா? யோசிச்சு பாருங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் லைஃப் எப்படி எடுத்துட்டு போறதோ அந்த மாதிரி டிராவல் பண்ணாம 10 வருஷம் கழிச்சு நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு ட்ரீம் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கணும், கார் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா இருக்கணும், நம்ம கீழே இவ்வளோ பேர் வேலை செய்யணும், அந்த மாதிரி ட்ரீம் பண்ணுங்க. அந்த மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. நீங்க ஒரு விமன் ஆண்டர்பிரினர் அவார்டு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ட்ரீம் பண்ணீங்கன்னா ஷியோரா அதை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ் எடுப்பீங்க. ஜெனரலா என்ன தெரியுமா, நம்ம மக்கள் நம்மள மாதிரி இருக்காங்க கிட்ட போய் who is successful entrepreneur அப்படின்னு போய் இங்கிலீஷ்ல கேட்டோம்னு வச்சுங்க, hey man, who is according to successful, most successful entrepreneur அப்படின்னு அந்த ஆக்சென்ட்டோட போய் சொன்னோம்னு வச்சுங்க, யார் பேர் சொல்லுவாங்க? அம்பானி, அதானி. அம்பானியும் நமக்கு ஒன்றும் கொடுக்க போறது இல்லை, அதானியும் நமக்கு ஒன்றும் கொடுக்க போறது இல்லை, நம்மள பார்க்க கூட மாட்டாங்க. நான் கேட்ட கேள்வி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர். என்ன அதே மாதிரி கேட்டீங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்வேன்? எங்க அம்மா தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர். நம்மளே நம்மள மட்டம் தட்டிக்கிறோம். இட்லி கடை வச்சா தப்பா? தப்பு இல்லை. எங்க அம்மா சக்சஸ் இல்லையா? செம்ம சக்சஸ்ஃபுல். ₹1 ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க பையன் பல கோடி ஏர்ன் பண்ற அளவுக்கு வருதுன்னா எங்க அம்மானால தான் முடியும். அப்ப எங்க அம்மா தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். பக்கத்திலேயே நம்ம எக்ஸாம்பிள் வச்சுட்டு, நம்ம அம்மா நம்ம அப்பாவை எக்ஸாம்பிளா வச்சுட்டு நம்ம எங்கெங்கயோ தேடுறோம். அம்மா அப்பா வந்து விவசாயம் பார்த்தாரு, இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணாரு, ஒரு காலேஜ்ல நம்ம படிக்க வைக்கிறாரு, ஓகே இந்த அளவுக்கு வந்தாச்சு, அடுத்து நம்ம எங்க போகணும்? அது பிளான் பண்ணி பண்றோமா? பண்றது இல்லை. நம்ம இன்னொருத்தர் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, அங்க போய் வேலை செய்வோம், அந்த மாதிரி நினைச்சு நிறைய கம்பெனிஸ்
இல்ல நம்மள நல்லா வந்து ஒரு டேக் கேர் பண்ணி நம்மள என்ன நடக்குது, டிப்ளமா படிச்சுட்டு போறவங்க என்ன நடக்குது தெரியுமா? இன்ஜினியரிங் கம்பெனிஸ்ல 3 வருஷம் 4 வருஷம் வச்சுப்பாங்க. அந்த உடம்புல எனர்ஜி, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும். எல்லாருமே சொல்றாங்க 50% மேல எல்லாம் கீழே தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா கிராஜுவேட் ஆகிற யங்ஸ்டர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவாங்க? ஜாப்ல சேர்த்திப்பாங்க, 4 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷமே இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டே வரணும்ல, 7,000 ரூபாய் சேர்ப்பாங்க. 4 வருஷத்துல 9,000 ரூபாய் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேலை இல்லாத எடுத்துருவாங்க. அவங்களுக்கு அடுத்த ஒரு பேட்ச் இருக்கு. அடுத்து அதே மாதிரி 19-20 இயர்ஸ்ல ஸ்டாஃப் இருக்கான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ நான் ஜாப்ல போய் ஃபர்ஸ்ட் உட்காரும் போது நீ என்னடா எனக்கு வேலை கொடுக்கறது, நான் தான் என் வேலையை நிர்ணயிப்பேன், நீங்களாம் எனக்கு வேலையை செலக்ட் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு 2.5 lakhs அப்படின்னு சொல்றானா என்ன அர்த்தம்? உங்களோட டைம் அந்த கம்பெனி வாங்குறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதுங்களா? சோ அதனால திங்க், நம்ம லைஃப்ல என்ன பண்றதுன்னு யோசிங்க. எதனா ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம எடுத்த உடனே 10 லட்சம் யாரும் கொடுக்கல, எனக்கு கடன் கொடுக்கல, அதனால நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். என் கையில 2,000 ரூபாய் தான் இருந்தது. என் பேட்ச்மேட்ஸ் ஐஎம்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ஜாப் வச்சுட்டு இருந்தோம். எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது, பேக்கப், ஓகே டன். நான் என்ன பண்ணேன்? அஹமதாபாத்ல மெக்டொனால்ட்ல போயிட்டு பர்கர்ஸ் வாங்கினேன், 150 பர்கர். ஒவ்வொரு மீட்டிங் முடிச்சு என் பேட்ச்மேட் வெளியே வரும்போது ஒரு பிளேட்ல ஒரு பர்கர், ஒரு கேக், ஒரு ஃப்ரூட்டி, ஒரு சாக்லேட், ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன், இதெல்லாம் தனித்தனியா வாங்கினா 70 ரூபாய் ஆகும். நான் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து சேர்த்து கொடுக்கறதுனால 100 ரூபாய். within 2 hours 100 ரூபாய் இன்டு 150 கணக்கு போடுங்க, எவ்வளோ? 15,000 ரூபாய். அதுல 30 ரூபாய் ப்ராஃபிட்னா கூட 4,500 ரூபாய் 2 ஹவர்ல. அப்ப நான் 8 ஹவர் வேலை செஞ்சா எவ்வளவு ப்ராஃபிட் earn பண்ண முடியும்? 18,000 ரூபாய். 30 நாள் இந்த மாதிரி வேலை செஞ்சனா எவ்வளவு? இதெல்லாம் கணக்கு போடுங்க. 5,60,000. இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல செஞ்சனா 56 lakhs per month. இதுதான் entrepreneurship. entrepreneurship நான் வந்து இங்க ஐஐஎம்ல போய் படிச்சேன்னா entrepreneurship அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் ஒரு பையனை மீட் பண்ண, பரத்னு ஒரு பையன், ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பேக் மாட்டிட்டு இருந்தான். டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேட்டேன். ஆனா ஊதுவத்தி விற்கிறேனா அப்படின்னு. என்னடா ஊதுவத்தி இந்த வயசுல போய் விற்கிற, காலேஜ் ஸ்கூல் போகலையா அப்படின்னு கேட்டா, நான் எங்க அம்மா வந்து ஒரு பாத்திரம் தொடர்றாங்க, 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு, எனக்கு ஒரு தம்பி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் இதுதான் விற்பேன் அப்படின்றான். சரி என்னடா அப்படியா, சரி ஓகே, எப்படி போகுது பிசினஸ், நல்லா போகுதா அப்படின்னு கேட்டேன். நல்லா போகுதுண்ணா அப்படின்னா. எப்படா என்னடா ஒரு ஊதுவத்தி டப்பா எவ்வளோன்னு கேட்டா, 1 வாங்கினீங்கன்னா 15 ரூபாய், 3 வாங்கினீங்கன்னா 30 ரூபாய். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? 3 வாங்குவோம். அப்ப என்ன ஆகுது அவனுக்கு? லம்பா விற்கிறான். பேக்ல 100 எடுத்துட்டு வந்தாலும் வித்துருவான். ஒரு நாளைக்கு அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 2 hours தான் வேலை அங்க விற்பான். 300 rupees ப்ராஃபிட். எவ்வளோ? 300 rupees ப்ராஃபிட். ஒரு மாசத்துல வித்த எவ்வளவு வருது? 9,000 rupees. 4 வோல்டே வித்தானா 4 இடத்துல போய் எவ்வளவு வருது? 36,000 rupees. நம்மளோட சம்பளம் எவ்வளோ? 20,000 rupees. அப்போ அவனுக்கு
அவனுக்கு தேவை இருக்கு, நமக்கு தேவை இல்லை. அவன் அது வித்தாதான் அவன் வயிறு நிரம்பும். நமக்கு அந்த மாதிரி கிடையாது. நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க ஏர்ன் பண்றாங்க, அவங்க போடுவாங்க. நமக்கு என்னைக்கு நம்ம தேவை அப்படின்னு நம்ம ஓடுறோமோ அன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஸோ நீங்களா ஒரு தேவையை தேடிக்கோங்க, அதை தேடி நீங்க ஓடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கிட்டத்தட்ட நான் எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன்? 70 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அனில் அம்பானி வாங்கியிருக்க அவார்ட் நான் வாங்கியிருக்கேன். பெப்சி எம்பி யூத் ஐக்கன் அவார்டு எனக்கு 2008ல கொடுத்தாங்க. 2010ல ஒபாமா கவர்மெண்ட் என்ன 40 days அவங்களோட கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. இந்த மாதிரி நான் 70 அவார்ட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலில இருந்து வந்தீங்கன்னா உங்களை நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. நார்மல் ஃபேமிலி தான் ஒரு டைம் ஆகும், ஆனா அதுக்கப்புறம் திருப்பி வருது உங்களோட டேலண்ட். நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஆர் மோஸ்ட்லி கமிங் ஃப்ரம் நார்மல் ஃபேமிலிஸ், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். உங்களை நம்பி நாளைக்கு உங்க அம்மா உங்க அப்பா வந்து பெருமைப்படணும். நான் என் பொண்ணை இங்க படிக்க வச்சேன், என் பையனை இங்க படிக்க வச்சேன், நான் இந்த அளவுக்கு என் பையன் இந்த அளவுக்கு இருக்கான்னு நாளைக்கு உங்க அம்மா அப்பா தலை நிமிரணும். அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி உங்க அம்மா அப்பாவை பெருமைப்பட வைங்க. செய்வீங்களா? நான் ஜெயலலிதா கேட்கிறேன், செய்வீங்களா? கண்டிப்பா செய்யுங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு யாரு பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்னா விமனானா there is no doubt women தான். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா சவுத்ல பாத்தீங்கன்னா எத்தனை இட்லி கடை இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அட்லீஸ்ட் 10 இட்லி கடை 10 இட்லி கடை அம்மா அங்க வித்து அந்த குடும்பத்தை நடத்துவாங்க. எத்தனை பூக்கடை இருக்கு பாத்துருக்கீங்களா? ஒவ்வொரு பின்கோட்லயும் பாருங்க அட்லீஸ்ட் 20 பூக்கடை இருக்கும். எல்லா லேடிஸ் உட்காந்து தைரியமா உட்காந்து பிசினஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்ல. எத்தனை காய்கறி கடை இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல விமனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போதுலதே இப்பெல்லாம் அந்த பெரியார் அந்த இதெல்லாம் வந்தது இல்லையா, அவங்க எல்லாம் பண்ண அந்த ஒர்க்னாலதான் இன்னைக்கு விமன் இந்த அளவுக்கு முன்னாடி வந்து இருக்க முடியும். ஸோ நார்த்ல போய் பாருங்க அந்த அளவுக்கு விமன் வந்து வெளியில உட்காந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுலாம் அவ்வளோ பார்க்க முடியாது. ஆனா அவங்க எல்லாம் பிசினஸ் ஃபேமிலிஸ், பனியாஸ், மார்வாடிஸ்னால அந்த ஜென்ட் வந்து நிறைய பிசினஸ் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ஊர்ல மட்டும்தான் லாட்ஸ் ஆஃப் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். சரிங்களா? ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. பிசினஸ்னா ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும். அது ஒரு ஜாப்பனீஸ் பேம்பு ட்ரீ மாதிரி. ஃபர்ஸ்ட் 6 வருஷத்துக்கு 6 இன்ச் தான் வளரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஒரே 6 மாசத்துல 90 அடி வளரும். ஆனா அந்த 6 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி நல்லா வரலாம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ். என்ன வந்து நீங்க Facebookல ஃபாலோ பண்ணலாம், குக்கிங் ஸ்பேஸ் சரத் பாபு. இஃப் யூ ஹேவ் எனி ஐடியாஸ் யூ கேன் டிஸ்கஸ் வித் மீ. I'll guide, I'll tell you how you can do it. Thank you so much for patient with me. I once again thank Acharya for inviting me. It was like I just interacted few minutes only with your chief mentor. Really like you became another excellent person. பயங்கரமா like basically நிறைய கத்துக்கலாம். So you got an excellent person as your chief mentor. And once again 1500 மேடையில போனாலும் 1500 மேடையில இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் என்ன ஸ்பீச் கேட்டு நிறைய பேர் அழுதுருக்காங்க. நான் இன்னைக்கு அழுகுற மாதிரி ஸ்பீச் பேசல. ஆனா வந்து உங்க சார் பேசி நான் கொஞ்சம் நான் தலைவிட்டேன். Thank you so much. Have a great day. Thank you. Acharya World Class Education.